உனக்கு என் அண்ணாவை தெரியுமா? பட்டென்ற அடுத்த கேள்வியை கேட்டான் அர்ஜுன். நான் பார்த்ததில்ல. எங்க உன் அண்ணாவோட போட்டோவை காமி. என் ஹாஸ்டல்ல அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க, நான் தான் பார்த்ததில்ல. ஏற்கனவே அவனுக்குள் பொறாமை நோய் இருந்தது. இதில் சிவப்பாக உயரமாக இருக்கும் தனது அண்ணனின் புகைப்படத்தை அர்ஜுன் காண்பிப்பானா? அமைதியாகவே இருந்தான். நல்ல வேலை அவன் கூட டேட்டிங் போனதில்ல. அண்ணனும் தம்பியும் ஒரே பொண்ணு கூட டேட்டிங் போவது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல என்று ரேணுகா கூற, இனி எந்த நாளும் என் அண்ணன் கூட டேட்டிங் போக ஒத்துக்க கூடாது என்று கண்டிப்பாக ஆர்டர் போட்டான் அர்ஜுன். அவனது மனதுக்குள் பொறாமை இருப்பதை நன்கு அறிந்து கொண்ட ரேணுகா ஓகே போக மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டாள். அதற்கு மேல் அவனிடம் அவனது அண்ணனை பற்றி பேசாமல், நான் கேட்கணும்னு நினைச்சேன், எங்க ஹாஸ்டலுக்கு என்னை கூட்டிட்டு போகும்போது தானே முதல் தடவையா வந்திருக்க, இதுக்கு முன்ன வந்தது இல்லை தானே என்று கேட்டாள் ரேணுகா. நான் சில டேட்டிங் ஆப்ல பொண்ணுங்களை தேடிட்டு இருந்தேன், அது எல்லாம் வேணாம்னு எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்ததே என்னோட அண்ணன் தான். ரெண்டு மனசாதான் வந்தேன், ஆனா உன்னை பார்த்ததும் என்னமோ பிடிச்சு போச்சு, அதான் கார்ல ஏத்திக்கிட்டேன் என்றான் அர்ஜுன். அவனது அந்த பதிலை கேட்ட ரேணுகா, பிடிக்கலன்னா என்ன பண்ணிருப்ப என்றாள். அதற்கு ஒரு KFCக்கு கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சுட்டு திரும்ப ஹாஸ்டல்ல வந்து விட்டிருப்பேன் என்றான் அர்ஜுன். அப்படியா? என்கிட்ட அப்படி எது பிடிச்சது என்று ரேணுகா மீண்டும் கேட்க, உன் கண்ணுல பயம் தெரிஞ்சது, கொஞ்சம் பதட்டம், அதை மறைக்க ஏகப்பட்ட லிப்ஸ்டிக், அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு என்றான் அர்ஜுன். எனது லிப்ஸ்டிக்கா என்றாள் ரேணுகா. ஆமா, இந்த சினிமா ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா போடுவாள்ல, அந்த கலர்ல அடிக்கிற ரெட்ல போட்டிருந்தே ஒரு லிப்ஸ்டிக், அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அப்புறம் இளையராஜா பாட்டு போடுங்கன்னு அதிகாரமா சொன்னப்ப என்ன டிரைவர்னு நினைச்சிட்டேன்னு புரிஞ்சது. கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு இல்ல? நான் தான் கிளைண்ட்னு தெரிஞ்சதும் உன் முகத்துல ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு, பார்க்கணும். என்னால் இப்போ கூட அதை மறக்க முடியல என்று அர்ஜுன் கூறியதும், என்ன கேலி பண்றியா? உன் கூட இருக்கிற வரை மூஞ்ச உம்முன்னு தான் வச்சிருப்பேன் என்றாள் ரேணுகா. பேச்சை மாத்தாத, யார் கூட ஃபோனில் பேசின அதை சொல்லு என்று அர்ஜுன் கூற, என்னோட ஃப்ரெண்டு கூட தான் பேசினேன், கேர்ள் ஃப்ரெண்டு தான், போதுமா? தனது லிப்ஸ்டிக் பற்றி நக்கல் அடித்த கோபத்தில் பேசினாள் ரேணுகா. டோன்ட் கெட் ஆங்க்ரி மை கேர்ள் என்று அவனை கொஞ்சியவன், உனக்கு இப்போ 50,000 ஜிபே பண்ணியிருக்கேன் என்றான் அர்ஜுன். ஓ அப்படியா, நான் கவனிக்கல, தேங்க்ஸ். இப்போ என்ன அவசரம்? போகும்போது கூட பேமெண்ட் வாங்கியிருப்பேன் என்றவளை மேற்கொண்டு பேச அனுமதிக்காமல் தன்மேல் இழுத்து போட்டு கொண்டான். கூடலை ஆரம்பித்தான். ஆனால் ஆரம்பித்த கூடல் முடிந்த போது ரேணுகா இனி தனக்கானவள் என்பதில் அர்ஜுன் தனது மனதில் உறுதியாக இருந்தான். நான் தான் இனி அவளது கடைசி கிளைண்ட் என்பதிலும் முடிவாக இருந்தான். அதாவது வேறு எந்த ஆண்மகனையும் அவளிடம் நெருங்க விடாமல் செய்வதற்கான வேலைகளில் ஏற்கனவே இறங்கியும் விட்டான். கோயம்புத்தூரில் இருக்கும் தனது பண்ணை வீட்டின் அருகே ஒரு வீட்டை ரேணுகாவிற்காக ரெடி செய்ய ஆரம்பித்திருந்தான் அர்ஜுன். அவனது வீட்டில் அவனது திருமண பேச்சு நடந்து கொண்டு இருக்க ஒரு சின்ன வீட்டை செட்டப் செய்யும் வேலையில் மும்முரமாக இருந்தான் அர்ஜுன். 2 நாட்கள் பழகிய ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பில் இணைந்திருக்க அவனது மனம் எப்படி ஒத்துக்கொண்டது என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனாலும் அவனது மனதின் சொல் பேச்சை கேட்டு நடந்தான் அர்ஜுன். இப்படிப்பட்ட சின்ன வீடு செட்டப்பிற்கு ரேணுகாவிடம் இருந்து அவன் இன்னும் அனுமதி பெறவில்லை. காசு கொடுத்தா வரப்போறா, மாட்டேனா சொல்ல போறா என்ற எண்ணம் தான் ரேணுகாவை குறித்து அவனுக்கு இருந்தது. அவனது குடும்பத்தில் சின்ன வீடு என்பது விசித்திரமான ஒன்று கிடையாது. அவனது பாட்டன், முப்பாட்டன் மற்றும் அவனது தந்தைக்கு குறைந்தபட்சம் 2 சின்ன வீடுகள் இருந்தன. அவனது இனத்தில் இது சர்வசாதாரணம். இது போக ஒரு கல்யாணமும் செய்து கொள்வார்கள். தனது மனைவிமார்கள் மூலம் வாரிசையும் அடைந்து கொள்வார்கள். இந்த சலுகைகளை எல்லாம் சின்ன வீட்டிற்கு கிடைக்காது. கடந்த 3 தலைமுறைகளாக வாரிசு என்ற ஒன்று சின்ன வீட்டின் மூலம் வந்ததே கிடையாது. அப்படி ஒரு செட்டப்பை தான் அவன் ரேணுகாவிற்கும் நினைத்து வைத்திருந்தான். கோயம்புத்தூர் வீட்டின் ஏற்பாடுகளை குறித்து நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனிடம், நீங்க முதல்ல குளிக்கிறீங்களா இல்ல நான் குளிக்கவா அர்ஜுன் என்று ரேணுகா கேட்ட கேள்வியை கவனிக்கவில்லை. அவனது முகத்தின் முன் கையசைத்து, ஹலோ அர்ஜுன் சார் என்று ரேணுகா சத்தமாக கூப்பிட நினைவு திரும்பியவன், கூப்பிட்டியா ரேணுகா என்றான். நீங்க குளிக்க போறீங்களா இல்ல நான் முதல்ல குளிக்க போவான்னு கேட்டேன் என்றாள் ரேணுகா. நீ போ, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். அவன் சொன்னதை உண்மை என்ற நம்பி தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் ரேணுகா. அடுத்த 2 நிமிடங்களில் அவளது குளியல் அறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து தலையை மட்டும் வெளியே விட்டு எட்டி பார்த்தவள், என்ன அர்ஜுன் சார் என்றாள். நானும் குளிக்கணும், லேட் ஆச்சு என்று அர்ஜுன் கூற, குளிக்க ஆரம்பிச்சிட்டனே, தோ ஒரு 2 நிமிஷம் என்று பதில் கூறியவளை தோலை பிடித்து தள்ளி நிறுத்தி குளியல் அறைக்குள் நுழைந்தான் அர்ஜுன். அவனது சைகை புரிந்து அவனது கண்களில் தெரிந்த காமம் புரிந்து கதவை தாழிட்டாள் ரேணுகா. இருவரும் குளித்துவிட்டு ஒரு வழியாக குளியல் அறையை விட்டு வெளியே வந்தனர். அவளுக்காக அவன் வாங்கி கொடுத்த பட்டுச்சேலையை அணிந்தாள் ரேணுகா. அவனும் அழகிய கோட் செட் அணிந்து கொண்டான். மிக எளிய நகைகளை அணிந்து கொண்டு அவள் நிற்க
பூலோக ரம்பையாய் அர்ஜுனின் கண்களுக்கு ரேணுகா காட்சியளித்தாள். இந்த ரூம்ல இன்னும் ஒரு 2 செகண்ட் இருந்தேன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் என்று கூறி சிரித்து கொண்டே அவளது கைவிரல்களை பற்றி அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் அர்ஜுன். அவனுக்கு எப்போதுமே பெண்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் அறிந்த பெண்களை காட்டிலும் ரேணுகாவிடம் வித்தியாசமாக ஏதோ இருந்ததை அவனது கண்கள் கண்டு கொண்டன. அந்த ஈர்ப்பு விசையினால் தான் அவளை விட்டு விலக முடியாமல் அவளுக்கு சகல உரிமைகளையும் கொடுத்து தனது சரிபாதியாக நடத்தினான் அர்ஜுன். ஒரு விலை மகளுக்கு எங்குமே கிடைக்காத மரியாதை அர்ஜுனிடம் கிடைப்பதை உணர ஆரம்பித்த ரேணுகா தனது மனதை மெல்ல அவனிடம் பறிகொடுக்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் என்பவன் எட்டாக்கனி என்று தெரிந்த பிறகும் அன்றைய ஒரு நாள் பொழுதில் அவனது நடவடிக்கையில் அந்த எட்டாக்கனியின் மீது ஆசைப்பட வைத்து விட்டான் அர்ஜுன். தனது உணர்ச்சிகளை வெளியே காட்டாமல், கண்களில் எதையுமே காட்டிக்கொள்ளாமல், நீ ஒரு கிளையண்ட், நான் ஒரு கால்கள் என்ற எல்லையிலேயே நின்று கொண்டாள் ரேணுகா. ஆனால் அர்ஜுனுக்கு அந்த தடையெல்லாம் இருக்கவில்லை. அவனுக்கு ஈகோ என்பது என்றுமே கிடையாது. அதுவும் பெண்களை புகழும் விஷயத்தில் அவன் ஈகோ பார்த்ததும் கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இருவரும் ஜோடியாக சென்றனர். அங்கே இருந்த பிரபலங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் ஹவ் ஆர் யூ என்று கேட்டதோடு நிறுத்தி கொண்டார்கள். அதற்கு மேல் அதிகப்படியான விசாரிப்புகளோ அக்கறை பேச்சுகளோ அந்த இடத்தில் இல்லவே இல்லை. குறிப்பாக ஒருவரை ஒருவர் ஆவென்று வேடிக்கை பார்ப்பது நடக்கவே இல்லை. நம்ம வீட்டு பக்கம் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஒரு காது குத்து ஃபங்க்ஷனோ போனோம்னா ஒருத்தர் எப்படி வேடிக்கை பார்ப்போம். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அத்தை பொண்ணு தாவணி போட்டிருக்காளா, சேலை கட்டியிருக்காளா, மாமா பையன் வேஷ்டி கட்டியிருக்கானா, கோட்டு போட்டிருக்கானா, இப்படி எத்தனை விஷயம் நோட்டமிடுவோம். ஆனால் இந்த பணக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனில் பாரு, ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பெரிய பெரிய ஃபிலிம் ஸ்டார்ஸ். ஆனால் மறந்தும் கூட மற்றவங்க ட்ரெஸ் மேலே அவங்க கண்ணு போகலை. இதுவும் ஒரு வகையான பந்தாதான் போல என்று ரேணுகா தனது மனதில் நினைத்து கொண்டு தனது கண்களை யார் மீதும் போக விடாமல் சிறை செய்தாள். அலட்டல் பேச்சுக்களும் ஆங்கில உரையாடல்களையும் அர்ஜுனுடன் அமர்ந்து கெத்தாக மெல்ல தலையசைத்து சிரித்து கொண்டே கேட்ட ரேணுகா தனக்கு தெரிந்த ஒழுங்கான சரியான ஆங்கிலத்தில் தேவையான இடத்தில் பதில் சொன்னாள். பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிற என்று அர்ஜுன் ஒரு கட்டத்தில் அவளை புகழ்ந்து பேச அவனை பார்த்து கேலி பண்றீங்களா என்று கேட்டாள் ரேணுகா. இல்லையே என்று அவளிடம் அவன் பதில் சொன்னபோது அர்ஜுனின் அண்ணன் தனது மனைவி மக்களுடன் அந்த ஹாலிற்குள் நுழைந்தான். என்னோட அண்ணன் வந்திருக்கான் என்று குனிந்து அவளது காதுகளில் அர்ஜுன் சொல்ல அதிர்ச்சியாகிய ரேணுகா இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் என்றாள். அவனுக்கு உன்னை தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் இப்ப என்ன என்று கேட்டு ரேணுகாவை இயல்பாக வைத்திருந்தான் அர்ஜுன். ரேணுகாவும் அர்ஜுனின் அண்ணனுக்கு தன்னை அடையாளம் தெரிய வாய்ப்பில்லை என்று தான் நினைத்தாள். ஆனால் அர்ஜுனின் அண்ணன் ரேணுகாவை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான். இதற்கு முன்பாக அவன் ரேணுகாவை பார்த்தது கிடையாது. அவனுக்கும் அனிதாவிற்கும் தான் அதிகப்படியான உறவு இருந்தது. ஆனால் அவனுக்கு வழக்கமாக கால்கள்ஸ் அனுப்பி வைக்கும் புரோக்கரின் மெசேஜ்களில் அவளது புகைப்படத்தை பார்த்திருக்கிறான். மேலும் நேற்றுதான் தனது ஆடிட்டரின் மூலம் விசாரணை செய்து அர்ஜுனின் அக்கவுண்டில் இருந்து 50,000 பணம் ரேணுகாவிற்கு சென்றதையும் அறிந்திருந்தான். ஒரு பொது இடத்தில் விலை மகளுடன் சுற்றி திரியும் தனது தம்பியின் மீது கோபம் வந்தது. தனது மனைவி வேறொரு விருந்தினருடன் பேசிக் கொண்டிருந்த போது மெல்ல அர்ஜுனின் பக்கமாக சென்றவன் என்னடா பண்ணி வச்சிருக்க, யாரை எங்க கூட்டிட்டு வரணும்னு உனக்கு அறிவில்லையா என்று கேட்டான். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அண்ணா என்று கோபத்துடன் அர்ஜுன் கூற யாராவது போட்டோ எடுத்து போட்டா நீ என்ன செய்வ என்றான் அர்ஜுனின் அண்ணன். நம்மளை யாரும் கண்டுக்கல, நீ உன் வேலையை மட்டும் பாரு என்று முகத்தில் அடித்தார் போல தனது அண்ணனிடம் சொல்லிய அர்ஜுன் ரேணுகாவிடம் சென்று லேட் ஆச்சுல, சாப்பிட்டதும் கிளம்பலாமா என்று கேட்டான். ஓகே என்று கூறி சுற்றி முற்றி வியப்புடன் பார்த்தபடி இருந்த ரேணுகாவை தனது கை வளைவுக்குள் நிறுத்தி கொண்டு அவளை பஃபேயின் பக்கமாக அழைத்து சென்றான் அர்ஜுன். குழந்தைத்தனமான அவளது பார்வையும் வெகுளித்தனமான பேச்சும் அவளுடன் கட்டிலில் புரளும் ஆர்வத்தை கிளப்பிவிட அந்த இடத்தில் இருந்து கிளம்பிட அவசரப்பட்டான் அர்ஜுன். இருவரும் ஒன்றாகவே உணவருந்து கொண்டிருந்தனர். தனது தொழில்முறை நண்பனை அந்த இடத்தில் கண்டதும் நீ பொறுமையா சாப்பிடு, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி ரேணுகாவை விட்டு விலகி சென்றான் அர்ஜுன். அர்ஜுன் எப்போதடா ரேணுகாவை விட்டு விலகுவான் என்று எதிர்பார்த்து இருந்த அர்ஜுனின் அண்ணன் நேராக ரேணுகாவிடம் வந்து லிமிட் கிராஸ் பண்ணாத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ அனிதாவோட ஃப்ரெண்டு தானே, அர்ஜுன் கூட உன்னை பார்க்கறது இதுதான் கடைசியா இருக்கணும், இனி அர்ஜுன் கூட நான் உன்னைய பார்க்க கூடாது சரியா என்றான்.
நான் ஒன்றும் உங்க தம்பியை பிடிச்சிட்டு தொங்கல என்று ரேணுகா அவனை விட்டு 2 அடிகள் விலகி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவன் விடவில்லை. தெரியுது, அவன் தான் உன் பின்னாடி சுத்துறான்னு. ஒரு நாளைக்கு 50,000 கொடுக்குறான் போல. நான் 50,000 கொடுத்தா இன்னைக்கு இப்பவே என் கூட வந்துருவ. ஆனா பேச்சு மட்டும் பத்தினி மாதிரி இருக்கு என்று அர்ஜுனின் அண்ணன் பேச, ரேணுகாவிற்கு தனது முகத்தில் யாரோ செருப்பால் அடித்தது போல இருந்தது. மெல்ல எழுந்து கை கழுவ சென்றவள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தன்னை புதைத்து கொண்டாள். அர்ஜுன் பேசிய பேரம் எப்படி அவனது அண்ணனுக்கு தெரியும்? அர்ஜுன் தான் தனது அண்ணனிடம் சொல்லி இருக்கக்கூடும் என்று நம்பிவிட்டாள் ரேணுகா. தனது அந்தரங்கம் கடை விரிக்கப்பட்டது போல உணர்ந்தாள். இத்தனை நேரமும் அவளை சூழ்ந்து இருந்த மாய உலகில் இருந்து விடுபட்டு நிதர்சனமான உலகிற்கு வந்தாள். ஆம், தான் ஒரு விலைமகள் என்று தானே மறந்திருந்த உண்மையை தனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டாள். நடந்தவை எதையும் அறியாத அர்ஜுன் சில நிமிடங்களில் ரேணுகாவிடம் வந்து, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க இருக்க, வா போலாமா என்று அவளிடம் கேட்க, அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் கார் பார்க்கிங் நோக்கி நடந்தாள் ரேணுகா. அர்ஜுனின் அண்ணன் தனது தம்பியின் பொறுப்பில் இருக்கும் கம்பெனி அக்கவுண்டில் இருந்து 50,000 ரூபாய் ஜிபே செய்யப்பட்டதை அறிந்து, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு யாருக்கு பணம் அனுப்பியிருக்கான் சார்? எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்கு. தனது ஆடிட்டரிடம் விசாரித்தான். இது அவரோட கம்பெனி சார் என்று ஆடிட்டர் கூற, இருந்தாலும் எனக்கு விவரம் தெரியணும். கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து டிரான்சாக்சன் பண்ணியிருக்கான். அமைதியா இருக்க சொல்றீங்களா? 2 நாளில் 2 லட்சம் வரை செலவு செஞ்சிருக்கான். அதான் விசாரிங்க என்று அர்ஜுனின் அண்ணன் விளக்கம் சொல்ல, அவனது ஆடிட்டர் தான் ரேணுகாவின் புகைப்படம் முதற்கொண்டு அனுப்பி அவனிடம் விபரத்தை சொன்னது. விஷயத்தை அறிந்து தான் ரேணுகாவிடம் அதை பற்றி கேட்டான். ரிசப்ஷனை முடித்து கொண்டு இருவரும் காரில் பயணித்த போது ரேணுகா அர்ஜுனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அறைக்குள் நுழைந்த பிறகு அவளது மௌனத்தை அதற்கு மேல் சகிக்க மாட்டாமல், ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க என்று கேட்டான் அர்ஜுன். பதில் இல்லை. ஹோட்டலுக்கு வந்தார்கள். என்ன ரேணுகா, ரிசப்ஷன்ல இருந்து ஹோட்டலுக்கு வரும் வரைக்கும் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க, என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத, எனக்கு பிடிக்காது என்று அர்ஜுன் கூற, என்கிட்ட கத்துற, போய் உன் அண்ணன் கிட்ட போய் கேளு. எனக்கு ஒரு நாளைக்கு 50,000 கொட்டி கொடுக்குறேன்னு ஊர் பூரா சொல்ற. உன்னோட பணக்கார திமிர காமிச்சிட்ட பாத்தியா? இனிமே ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க மாட்டேன். இன்னைக்கு பேமெண்ட்டை கொடு, அதை வாங்கிட்டு நான் கிளம்புறேன். உடனே தனது கோட் பாக்கெட்டில் இருந்த ஒரு பணக்கட்டை எடுத்து அவளது காலடியில் விசிறி எறிந்தான் அர்ஜுன். அவனது செய்கை அவளது தன்மானத்தை இன்னும் சீண்டிவிட, அந்த பணக்கட்டின் மீது கண்களை கூட திருப்பாமல் தனது பொருட்களை எடுத்து பையில் பேக் செய்ய ஆரம்பித்தாள் ரேணுகா. போனும்னா போய் தொலை என்று கோபமாக கத்திக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து விட்டான் அர்ஜுன். அவன் பாத்ரூமுக்குள் சென்று அடைந்து கொண்டதும் அந்த அறை முழுவதும் சிதறி கிடந்த அவளது பொருட்களை வேக வேகமாக பொறுக்கி எடுத்தாள் ரேணுகா. அவளது முகம் இரும்பாய் இருக்க கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. அனைத்தையும் ஒரு பையில் திணித்து கொண்டு அவன் கொடுத்த பணக்கட்டின் பக்கமாக கூட திரும்பாமல் அறையை விட்டு வெளியேறியவள் நேராக லிப்ட் பக்கமாக சென்றாள். அவளது நேரம் லிப்டின் கதவுகள் திறக்கவே இல்லை. இந்நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆகணுமா? இந்நேரம் பார்த்து உயிரை வாங்குது. இந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைச்சாலும் போக முடியல என்று கோபமாக மனதுக்குள் நினைத்து கொண்டு லிப்டுக்காக காத்திருந்தாள் ரேணுகா. காத்திருந்த நேரம் முழுவதும் அவர்கள் தங்கி இருந்த ஹோட்டல் அறையின் பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை அவள். காசு பணம் கையில இல்லைங்கிறதுனால நாமெல்லாம் அவனுக்கு அடிமன்னு நினைப்பு. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ரேணுகா தனது மனதில் அர்ஜுனை நினைத்து கோபமாக காரசாரமாக பேசிக் கொண்டிருந்த போது அவள் தங்கியிருந்த அறையின் கதவு படார் என திறந்தது. அறையில் இருந்து வெளிப்பட்ட அர்ஜுன், என்னோட அண்ணன் கால் பண்ணான் என்றான். ரேணுகா அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு புரியுது. ஆனா உனக்கு அது புரியல. அவன் பண்ண தப்புக்காக நீ என்கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சிருக்கணுமா? அதான் எனக்கும் கோபம் வந்துருச்சு. அவன் உன்கிட்ட வந்து பேசின விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்தீன்னா நான் சரியான விளக்கம் தந்திருப்பேன். நீ ஆட்டிடியூட் காட்டினது எனக்கு பிடிக்கல என்று அர்ஜுன் விளக்கம் கூற, எனக்கு லட்சம் லட்சமா கொடுத்தன்னு நீ ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் சமாதானமா போகணுமா? வேணாம்ப்பா, இந்த பணக்கார அவகாசமே எனக்கு வேணாம். நாளைக்கே ஏதாவது திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைப்பீங்க என்றாள் ரேணுகா. ஏ லூசு, நான் உனக்கு பணம் கொடுத்ததை பத்தி அவன்கிட்ட பேசவே இல்லை. அவனாதான் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். உன்னை பத்தி அவன் என்கிட்ட கேட்டப்ப உன் வேலையை பாருன்னு சொன்னேன். அந்த கடுப்புல உன்கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அர்ஜுனின் விளக்கம் கேட்டு ரேணுகாவின் கோபம் சர்க்கரை கட்டியாய் கரைந்து போனது. அச்சச்சோ,
அச்சச்சோ அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டோமே மனதில் நினைத்தாள் ரேணுகா. நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சா நீ பிரச்சனையை வளர்த்து விட்டுட்ட. எதுவா இருந்தாலும் என்னால நீ ஹர்ட் ஆயிருந்தனா சாரி என்று கூறி 50,000 அவளது கையில் மெல்ல வைத்து விட்டு தனது அறை நோக்கி நடந்து விட்டான் அர்ஜுன். அவன் சென்ற பிறகுதான் கொஞ்சம் அதிகப்படியாக நடந்து கொண்டோமோ என்று நினைத்தாள் ரேணுகா. அங்கிருந்த சோஃபாவில் அப்படியே தனது உடைமைகளுடன் அமர்ந்தவள் தலையில் கையை வைத்துக்கொண்டு தனது தலைபாரத்தை கைகளில் தாங்கிக் கொண்டாள். அந்த ரிசப்ஷனுக்கு சென்று விட்டு வந்ததிலிருந்து அவளது தலையே வெடித்துவிடும் அளவிற்கு உள்ளுக்குள் கோபம் இருந்தது. அந்த கோபம் எல்லாம் மெல்ல மெல்ல அவளை விட்டு விலகுவது போல அப்போது உணர்ந்தாள். தன் மீது தவறே இல்லாத போதும் தன்னிடம் வந்து விளக்கமாய் சொல்லிவிட்டு ஜென்டில்மேனாய் அந்த இடத்தில் இருந்து அகன்ற அர்ஜுனை அவளுக்கு ஏனோ ரொம்ப பிடித்து போனது. ஓகே ரேணு, எழுந்துரு, இப்போ உன்னோட டர்ன். அவனோட ஈகோவை விட்டுட்டு வந்து சாரி கேட்டான். இப்ப நீ வழிய போய் சாரி கேளு என்று மனசாட்சி சொல்ல, திரும்ப அவன் கிட்ட போய் சாரி கேட்கணுமா? வேணாம், இதோட இந்த பிரச்சனையை விட்டுடலாம். எனக்கும் அவனுக்கும் செட் ஆகல. நேரா வீட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். இனி அர்ஜுன் கூட சுத்தணும்னு நான் நினைக்க கூடாது என்று ரேணுகா தனது மனசாட்சியிடம் சொன்னாள். இல்ல ரேணு, இது தப்பு. நடந்த பிரச்சனையில் அவனோட பாட் எதுவுமே இல்லை. எவனோ ஒருத்தன் கொளுத்தி விட்டான், நீ எண்ணெயை ஊத்தி தீய வளர்த்து விட்ட. இதுல அர்ஜுன் என்ன செஞ்சான்? போ, அவன் இன்னும் 2 நாள் சென்னையில் தான் இருக்க போறான். அது வரை அவன் கூட ஜாலியா இரு. அர்ஜுன் மாதிரி ஒரு கிளைண்ட்டை நீ திரும்ப எப்ப பார்க்க போற? அர்ஜுனை தனது கிளைண்டாக தான் நினைத்தாள் ரேணுகா. இந்த 2 நாளும் அர்ஜுன் கூட இருக்கிறது உன் மனசுக்கு ஆறுதலா இருந்ததில்ல? அதை இன்னும் 2 நாளைக்கு அனுபவிச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுன் உனக்கு தரும் பேமெண்ட் ஒரு நாளைக்கு உனக்கு 50,000 தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த பணம் இருந்துச்சுன்னா நீ எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ராதிகா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு உன்கிட்ட பணம் கேட்டிருந்தா இல்ல? இப்போ உன்னுடைய ஈகோவால உன்னோட தப்பான கண்ணோட்டத்தால ராதிகாவோட காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம போக போகுது. நீ அர்ஜுன் கிட்ட போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். போ ரேணுகா, போய் அர்ஜுன் கிட்ட சாரி கேளு, மனசாட்சி எடுத்து சொன்னது. சரி, நீ சொல்ற மாதிரி நான் போய் கதவை தட்டினதும் அவன் என்னை விரட்டி விட்டுட்டான்னா? அவன் விரட்டி விட மாட்டான். கடைசியா ஒரு முயற்சி செஞ்சு பாரு. நீ தானே தேவையில்லாம மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டைய ஆரம்பிச்ச. இப்ப நீ தானே முடிச்சு வைக்கணும். போ. மனம் உந்தி தள்ள ரேணுகா அர்ஜுனின் அறை கதவை தட்டினாள். உடனே அறை கதவு திறந்தது. உள்ளே வருவாள் என்று அவனும் கணக்கு போட்டு இருந்தான் போல. முதல் ரிங் அடிப்பதற்கு முன்பாகவே செல்போனில் கால் அட்டெண்ட் ஆவது போல அவளது விரல்கள் கதவில் லேசாக பட்டு ஒலி எழுப்பிய மறு வினாடி அவன் கதவை திறந்து இருந்தான். அவளது விழிகளை பார்த்து என்ன என்று கேள்வி கேட்டான். கண்களால் தான் கேட்டான், வாயால் கேட்கவில்லை. சாரி, நான் தான் அவசரப்பட்டு உன் மேல கோபப்பட்டுட்டேன் என்று ரேணுகா கூற, சரி வா உள்ள என்று அவன் உடனே அவளை ஏற்றுக்கொள்வான் என்று ரேணுகா எதிர்பார்க்கவில்லை. அவனது அறைக்குள் நுழைந்தவள் தனது உடைமைகளையும் அவனது அறையில் வைத்தாள். அவள் ஒருத்தி அந்த இடத்தில் இருப்பதை மறந்து அவன் டிவி ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டு டிவி பார்க்க அமர்ந்து விட்டான். எப்படி ஆட்டிடியூட் காமிக்கிறான் பாரு. ரேணுகா மனதில், உன் ரேஞ்சுக்கு நீ ஆட்டிடியூட் காண்பிக்கும் போது அவனோட ரேஞ்சுக்கு இந்த அளவு கூட ஆட்டிடியூட் காட்டலன்னா அவன் ஒரு பிசினஸ் மேனா என்றது அவளது மனசாட்சி. இல்ல, நான் திரும்ப வீட்டுக்கு கிளம்ப போறேன். இவன் கூட என்னால சமாதானமா போக முடியாது. அப்ப ராதிகாவோட காலேஜ் ஃபீஸை மறந்துடு. இதை சொல்லியே என்னை பிளாக்மெயில் பண்ணு. இரு, அந்த சிடுமூஞ்சு கிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் ஆகுறேன் என்று மனசாட்சியிடம் சொன்ன ரேணுகா நேராக குளியலறைக்கு சென்று முகத்தை நன்றாக கழுவி கொண்டாள். மெல்ல நிமிர்ந்தவளின் கண்களில் அவனது பிரஷ் தென்பட்டது. அர்ஜுன் தினமும் 3 முறை பிரஷ் செய்வதை கவனித்திருக்கிறாள் ரேணுகா. அதாவது தூங்கி எழுந்ததும் ஒரு முறை பிரஷ் செய்பவன் மீண்டும் குளித்துவிட்டு வரும்போது 2வது முறையாக பல் தேய்த்திருப்பான். அடுத்ததாக 3வது தடவையாக இரவு படுக்கும் போது பல் தேய்ப்பான். அந்த 2 நாட்களில் அவனது சுத்தத்தை பார்த்து ரேணுகாவே அவனிடம் இதை பற்றி கேட்டுவிட்டாள். எப்படி இவ்வளவு பொறுமையா ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஷ் பண்ற என்று. அதற்கு குறைஞ்சது 2 தடவையாவது பிரஷ் பண்ணாதான் எனக்கு நைட் தூக்கமே வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு என்றான் அவன். ஆச்சரியத்துடன் என்னது என்றாள் ரேணுகா. பிரஷ் பண்ணாம எப்படி ஒரு பொண்ணுக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் லிப் கிஸ் கொடுக்க முடியும் என்று தனது பணக்கார அந்தஸ்தை மறந்து அவளிடம் ஒரு சக தோழனாய் செல்மிஷமாய் பேசியதை கேட்டு ரேணுகாவின் மனம் அன்று அவன் மீது லேசாக பைத்தியம் கொண்டது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவளை எதற்காக அங்கு வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனுடன் கட்டிலில் அன்று புரண்டது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். அர்ஜுன் இன்னும் டிவியை விட்டு கொடுக்கவில்லை. அவளை பார்க்காமலேயே நீ போய் படுறேனோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, குட் நைட் என்றபடியே தனது லேப்டாப்பை கையில் எடுத்தான் அர்ஜுன். நானும் இப்ப 2 தடவை பிரஷ் பண்ணிட்டு தான் உன் பக்கத்துல வந்திருக்கேன் என்று அவனின் எதிரே நின்று கொண்டு ரேணுகா சொல்ல, அவள் சொல்வது பொய் என்று தெரிந்தாலும் அவள் எந்த பாயிண்ட்
பாயிண்டை பிடிக்க வருகிறாள் என்று தெரிந்தாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், அப்படியா, எதுக்கு 2 தடவை பிரஷ் பண்ண என்று கேட்டான் அர்ஜுன். இப்போ உன்னை கிஸ் பண்ணணும் போல தோணுச்சு, அதான் சுத்தபத்தமா பிரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்று அவளும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் பதில் சொல்ல, சற்று முன்பாக சண்டை கோழியைப் போல தன்னிடம் சண்டை போட்டவள் இப்போது ஈகோவை விட்டுவிட்டு பேச்சை மாற்றி சமாதான முயற்சியில் ஈடுபடும் விதத்தை பார்த்ததும் அர்ஜுனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஓ என்று கூறி அர்ஜுன் எழுந்து அவள் அருகே செல்ல, அவனை நெருங்கி அவனது உதட்டோடு உதடு முத்தமிட்டாள் ரேணுகா. அந்த இடத்திலேயே ஒரு குட்டி கூடல் ஆரம்பித்தது. சட்டென்று பெய்து ஓயும் மழை போல சில நிமிடங்களில் முடிந்துவிட்ட அந்த கூடல் அவர்களுக்குள் நடந்த சண்டையை கொஞ்சம் மறக்கடித்தது. என்னோட அண்ணா ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி என்றான் அர்ஜுன். இவ்வளவு நேரமும் அரைமனதாக அவனிடம் மனம் இறங்கி வந்த ரேணுகா அவனது இந்த வாக்கியத்தில் தன்னை மொத்தமாக அவனிடம் ஒப்பு கொடுத்தாள். மனதின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவளது உதடுகளில் இருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. ரொம்ப சாரி அர்ஜுன், இனிமே இப்படி அவசரப்பட்டு உன் கூட சண்டை பிடிக்க மாட்டேன். இன்னும் 2 நாள் தான் நீ இங்க இருக்க போற. அந்த 2 நாளும் உன் கூட சண்டையே பிடிக்க மாட்டேன் என்று ரேணுகா அவனது விழிகளை பார்த்து சொல்ல, அர்ஜுன் அவளது உதடுகளுக்கு பரிசளித்தான். கதை தொடரும். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கதையின் அடுத்த பகுதியை நான் விரைவாக பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து விடுங்கள். மேலும் கதையை பற்றிய உங்களது மேலான கருத்தை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவியுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் கமெண்ட் செய்து ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.